முத்துக்குமார் வந்து ஒரு தனித்த ஆளுமை. அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன தனித்த ஆளுமை அப்படின்னு சொன்னால், ஒரு பழைய சைக்கிளில் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த புதுதில் நானும் சரவணனும், அப்போ ராஜமுருகன்லாம் பின்னாடி தான் வந்தான், நானும் சரவணன் வந்திருக்கும்போது ஒரு பழைய சைக்கிளில் பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக வந்து என்னுடைய பத்திரிகையில் நான் ஒரு பத்திரிகையில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதே பத்திரிகையில் அவரும் கவிதை எழுதியிருக்காரு. அது வந்து எழுத்தாளர் சுபா அவர்கள் நடத்திட்டு இருக்க உல்லாச ஊஞ்சல்னு ஒரு பத்திரிக்கை, ஒரு நாவல் மாதிரி வரும். அதில் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோலாம் போட்டு அந்த ஃபோட்டோவை கவிதை எழுத சொல்லுவாங்க. அது ஒரு வாரம் அவர் பரிசு வாங்குவார், ஒரு வாரம் நான் பரிசு வாங்குறேன், ஒரு மாதம் அப்படி மாறி மாறி. அப்படி வந்து உங்கள் கவிதைகளை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை சந்திக்க வர்றார். அதாவது அப்போ பெரிய கவிஞர்கள் கிடையாதுல்ல, அப்போ பாடலாசிரியர் கிடையாது. அப்போ முத்துக்குமார் யாருன்னு யுகபாரதிக்கும் தெரியாது, யுகபாரதி யாருன்னு முத்துக்குமாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்தோம். அப்போ சந்திக்கும் போது அவர் வண்டியெல்லாம் ஸ்டாண்ட் போட்டு வந்தோன்னே முதல் முறை சந்தித்தோடனே, நண்பா என்கிட்ட ஒரு ₹5 இருக்குது, நம்ம தேநீர் அருந்தலாம். எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு, உங்களுக்கு பழக்கம் இருக்கா? எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ₹1 மீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி தொடங்கின நட்பு அது. அப்புறம் நான் கவிதை எழுதுனா அவர் எழுதுறது, அவர் கவிதை எழுதி இப்படி மாறி மாறி பரிமாற்றங்கள், உரையாடல்கள் இப்படியெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது, அப்போ சினிமா பற்றியெல்லாம் எங்களுக்கு கனவுகளே கிடையாது. அப்புறம் ஒரு கட்டத்தில் சினிமாவுக்குள்ளே வந்து, அப்புறம் சினிமாவில் அவரும் பாட்டு எழுதுறாரு, அப்புறம் நம்மளும் பாட்டு எழுதுகிறோம். அவர் ஒரே படங்களுக்கு 2 பேரும் பாட்டு எழுதுகிறோம். இப்படி இந்த நட்பு வந்து அப்படியே வேறு தொழில்முறை உறவாக அது மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி மாறிட்டே இருக்கும்பொழுது சந்திப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிது. நான் எழுதுகிற படத்தில் இருக்க பாட்டை வந்து நான் இல்லாத நேரத்தில் அவர் வந்து கேட்டு, முத்துக்குமார் வந்து கேட்டு எனக்கு வந்து இரவில் தொலைபேசி பண்ணி, அந்த வரி அந்த ஆண்மலைன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கப்பா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நான் வந்து அவர் எழுதின பாட்டில் வந்து, நீ வந்து இந்த திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, அந்த பாட்டு இருக்கு இல்லையா, தேரடி வீதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, அதில் பிரமாதமாக இருக்குது, 8 போடுறதை பற்றிலாம் எழுதியிருக்கிறே, பிரமாதமாக இருக்குது, சினிமா பாட்டில் இப்படி தான்ப்பா செய்யணும் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறது. இப்படி மாறி மாறி பரிமாறிக்கொண்டே இருக்கிற இந்த உரையாடல் அப்படியே ஒரு 15 வருஷம் போகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் முத்துக்குமார் மாறி வளர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது, அப்பவும் அந்த ஒளிப்பது கூடத்தில் நான் பார்க்கும்போது எப்போதும் அவன் கையில் ஒரு இலக்கிய புத்தகம் இருக்கும். அது அப்போது வந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அவன் கையில் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரியே அவரை திரும்ப திரும்ப வந்து நண்பர்கள் பேசிக்கொண்டே இருப்பதன் வாயிலாக என்னத்தை உணர்த்த விரும்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திடீர்னு வந்து அவர் ஒன்றுமே எழுதவில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட சில பேர்லாம் எழுதி, அது ஏதோ தன்னுடைய அறிவை, தன்னுடைய புத்தியை வெளிப்படுத்தி கொள்வது மாதிரி சில பேர் எழுதுறதெல்லாம் ரொம்ப வருத்தமாக தான் எனக்குமே இருக்கும். இன்னும் சில பேர் இருக்காங்க, ரொம்ப காமெடியாக இருந்தது. ஒரு கவிதையை எடுத்து போட்டு, அவர் ஃபோட்டோ போட்டு, அந்த கவிதையில் இருக்கக்கூடிய வரிகளை எல்லாம் கிண்டல் அடித்து எழுதியிருந்தாங்க.